குருவோட பார்வை வருது. அடுத்து ராசியில இருந்து 6ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை வருது. ராசியில இருந்து 8ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை வருது. அதாவது இந்த 3 வீடுகளுமே நம்ம பார்த்தோம்னா மோக்ஷ திரிகோண வீடுகள். 4, 8 நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி 12ஆம் வீடும் மோக்ஷ திரிகோண வீடுகள் தான். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஹவுசஸ் எல்லாமே இப்போ ஆக்டிவா இருக்க போகுது. ஜூன் 1 தேதியில இருந்து அடுத்து ஒரு வருஷத்துக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்பவே ஆக்டிவா இருக்க போகுது. மேஜர் ரிலீஃப். ஏன்னா சிம்மராசிக்காரங்க 2.5 வருஷமா, 2.5 சொல்ல முடியாது, 5 வருஷமாவே வச்சுக்கோங்களேன், சனி பகவான் படாத பாடு படுத்தி எடுத்துட்டாரு. சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனியில இருக்கீங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஏன்னா நம்ம திருக்கணித பஞ்சாகத்தின் முறைப்படிதான் பேசுறோம். ஏன்னா வாக்கியப்படி இந்த வருடம் தான் ஆச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் திருக்கணித பஞ்சாகத்தின் முறைப்படி அவர் பயிற்சி அடைஞ்சது போன வருடம் 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆயிருக்காரு. அது ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் அங்கதான் இருப்பாரு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம், குருவோட பார்வை இப்ப சனிக்கு விழுது. இத்தனை நாள் ஆட்டம் போட்டுட்டு இருந்த சனி பகவான் ஓரளவுக்கு சரி ஓகே, குரு பகவான் பாக்குறாரு, ஓகே நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம், சிம்மராசியை கொஞ்சம் குடைச்செல்லாம் பண்ண வேணாம், கொடுத்த கஷ்டமே போதும், இனிமேலாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ஒரு நிம்மதி சந்தோஷம் பிறக்க போகுது.